தூர் வர தெரியாதவன் துப்புரவு குறை சொன்னான். அந்த கதையெல்லாம் இருக்குது. ஓனியா வந்தையா துப்புரவு பண்ணலையா கிளீன் பண்ணலையா அப்படின்னு பெண்கள் அதுல இறங்கி நமது தமிழ்நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா இங்க எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க. இன்றைக்கு சிறப்பான சேவையை செய்வதற்காகத்தான் மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி என்ற பெயரிலே ஆரம்பித்திருக்கிறது. இது நானா என் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்துல தலைவரெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அவர் நல்ல மனதோடு, ஏன்னா இத்தனை வருஷம் சினிமாவில் நிறைய சாதனைகள் அவர் செய்துட்டார். அதே போல்தான் அவரோடு இணைந்து பணியாற்றிய பெருமை எனக்கும் உள்ளது. நானும் இத்தனை வருஷமா சினிமாவில் நிறைய நடிச்சிருக்கேன். இருந்தால் கூட எனக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு காலம் எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு வரவேற்று என்னை வாழ வைத்த நீங்கள் எல்லோரும் உங்களை நம்பி இனிமேல் உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் மக்கள் நீதி மையத்தில் என்னை இணைத்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பேச தெரியாது. இப்படியெல்லாம் கைத்தட்டு வாங்கணுன்ற ஆசை தான். அது சினிமாவில் வேலையில எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எல்லாம் எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு தான் எனக்கு பேசுவேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இப்போதான் ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் அப்புறம் போக போக பிக்கப் ஆகி அது செட்டு வேற போகும். அருமையாக பேசுகிறேன் சகோதரி. நன்றி நன்றி நன்றி. ஏனென்றால் இப்படி பேசும்பொழுது உங்களுடைய ஆரவாரம் எங்களுக்கு வேண்டும். ஏன்னா நாங்கள் கலைஞர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கலைஞர் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சினிமா நடிகர்களெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு என்னத்தை கிழிப்பாங்க அப்படின்னாங்க. எங்க சினிமா நடிகனுக்கு தாங்க ஒரு மனிதனுடைய உண்மையான மனோநிலையை புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா, இப்ப நான் ஒரு கேரக்டர் பண்றேன். சரி, உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு காலையில கூட டிவியில பார்த்திருப்பீங்க, ஸ்நேகிதனை அதை பார்த்திருப்பீங்க. சரியா? அப்போ எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா நான் அந்த கேரக்டராக, அந்த பெண்மணியாக, அந்த தெருவிலே இருக்கும் ஒரு பிச்சைக்காரர், அது கூட சொல்லக்கூடாது, அந்த கேரக்டராக மாறும் பொழுது அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அவர்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எப்படியெல்லாம் நடைமுறைகளை ஒரு உடை போடுவதும் சரி, சாப்பிடுவதும் சரி, எந்த அளவில் இருக்கிறார்கள் என்ற மனோநிலை ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இங்கே நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டின் மக்களின் மனோநிலையும் தமிழ்நாட்டின் நிலையம் என்னவென்ற ஒரு கலைஞர்களுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். அதனால் தான் நான் மக்கள் நீதி மையத்தில் உணர்வு பூர்வமான எமது தலைவரோடு இணைந்துள்ளோம். அதுக்காக நான் ரொம்ப நேரம் செந்தமிழ் பேசணும் தான் முயற்சி பண்றோம், முடியல. இருந்தாலும் இவ்வளவு நேரம் பேசினேன். இன்னைக்குதான் ஆரம்பம். அதனால என்ன பேசுறது, ஏன்னா எப்பவுமே நான் மேடையில வரும் பொழுது என்ன பேசுறதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டுலாம் வரமாட்டேன். இங்க வந்தா என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுவேன். அதுக்காக பெரிய சிறப்புரையாளரும் அல்ல, எனக்கு மேடை பேச்சு பழக்கமும் அல்ல. இருந்தது ஒரு காலத்துல, அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் அந்த வேலையை பார்க்காத இந்த வேலையை பாருன்னு தலைவர் என்னை உத்தரவிட்டதால் நான் இங்கே வந்து விட்டேன். ஏற்கனவே நான் தலைவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தேன். நீங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே உங்கள் பின்னால் நாங்கள் பல பேர் இருப்போம் என்று உறுதி வைத்திருந்தோம். அதனால் தான் இன்றைக்கு அவர் பாதையிலே, அவர் நடக்கின்ற பாதையிலே நாங்கள் பின்னாடி செல்ல தயாராக உள்ளோம். இது இறுதி வரை இருக்கும் என்று உறுதியுடன் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.